சார் இந்தியாவோட டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அது எப்பவுமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய ரூல்ஸ் வந்து செபி கொண்டு வந்தாங்க. ஃபியூச்சர்ஸ் உடைய லாட் சைஸ் இன்கிரீஸ் பண்ணாங்க. மார்ஜின்ஸ் இன்கிரீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரீஸ் முன்னாடி வந்து நமக்கு வீக்லி எக்ஸ்பைரீஸ் இருந்துச்சு. ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் இந்த மாதிரியான அசெட்ஸ் இருந்துச்சு. வீக்லி எக்ஸ்பைரி வந்துருந்துச்சு சார். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்செக்ஸ்லயும், நிஃப்டிலயும் மட்டும் தான் வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப புதுசா மார்க்கெட்குள்ள வரக்கூடிய ஒரு ரீட்டைல் ட்ரேடர் சார், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிருக்கணும் சார்? ஸோ முதல்ல ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் உள்ள வர்றதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதுனால தான் உள்ள வர்றது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் வச்சுட்டு நம்ம ரிவார்டு கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கலாம்ன்ற மாரி நெறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம். அதனால தான் இது வந்து ஆப்ஷன் பையிங்க்காக உள்ள வராங்க. பட் வேறாஸ் நம்ம ரியாலிட்டிய பார்த்தோம்னா, நம்ம என்எஸ்சி கொடுத்த டேட்டாலயும் இதுல பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 98% வரைக்கும் அவங்க லாஸஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. ஆனா, அந்த ப்ராஃபிட்லாம் எங்க போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜிக்கலா பில்ட் பண்ணி அந்த மொத்த லாஸஸையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது என்னன்னா, பேங்க் நிஃப்டில கடைசி நிமிஷத்துல ஒரு ட்ரேட போடுவாங்க. அது திடீர்னு மார்க்கெட் வோலடைல் ஆச்சுன்னா, அந்த ஆப்ஷன்ஸோட பிரீமியம் வந்து பயங்கர ஹெவியா ஏறும். சம்டைம்ஸ் ரூ. 5 வச்சிருந்த பிரீமியம் என்ன ஆகும்னா, கடைசில ஒரு ரூ. 100 பிரீமியம் வந்து அதிகமா வோலடைலிட்டி டைம்ல ஏறும். ஸோ இத நம்பி நெறைய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் உள்ள போய் ட்ரேட் பண்ணிட்டாங்க.